இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் உத்தமமாய் இருப்பது சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தமத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இடைப்படுவதனால கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியா நம்மளை ஆசீர்வதிப்பதனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் இந்த வேளையில் கூட பாருங்க, யோசுவா 14 அதிகாரம் 9வது வசனம். நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இது மோசே சொன்ன ஒரு வார்த்தை. நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய வழியை நம்ம பின்பற்றணும். அதுல உத்தமமாய் நம்ம பின்பற்றப்படும் பொழுது நாம கால் மிதிக்கிற எந்த தேசமா இருந்தாலும் சரி, அது நமக்கு மாத்திரமில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது சுதந்திரமா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ தேசத்துல நம்முடைய தேசத்துல எல்லா தேசத்திலையும் சுதந்திரமா இருக்க முடியுதான்னு பார்த்தா சுதந்திரமா இருக்க முடியல. சுதந்திரம்னா என்ன? நம்முடைய பேச்சு உரிமை இருக்கணும். அதே போல நம்முடைய எழுத்துரிமை, நம்முடைய எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி உரிமை நமக்கு என்ன பண்ணல, இன்னைக்கு சுதந்திரமா எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது நம்ம கண்ணால. அதனால இங்க சொல்றதை பார்க்க முடியும். நீ உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்குன்னா என்றைக்குமே, இப்ப மட்டும் இல்லை, என்றைக்குமே அது சுதந்திரமா இருக்குன்னு சொல்லி ஆணையிட்டாருன்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அவ்வண்ணமாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், நம்ம உத்தமமாய் பின்பற்றணும். அவருடைய வார்த்தையை, அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றப்படும் பொழுது நம்முடைய தேசத்துல நம்ம வாழப்படும் பொழுது சுதந்திரமாய் நம்ம வாழ்வோம். நமக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு வரப்போற பிள்ளைகளும் அவங்க சுதந்திரமாய் இருக்க கர்த்தராகிய ஆண்டவர் கட்டளையிடுவதை இங்க சொல்லி பார்க்க முடிகிறது. அதனால நம்ம உத்தமமா இருப்போமா? கர்த்தரை நம்ம பின்பற்றி நம்ம உத்தமமா இருப்போம். அப்படியே நீங்க ஜெபித்து கொண்டு அற்புதமாய் நம்ம எதிர்பார்க்க போறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாள்ல இந்த வேளையில ஆண்டவரே உண்மை ஆண்டவரே உத்தமமாய் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்பா, நாங்கள் உத்தமமாய் பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஐயா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அப்படி உத்தமமாய் பின்பற்றப்படும் போது நான் எந்த தேசத்துல போய் கால் மிதிக்கிறோமோ அந்த தேசத்துல ஆண்டவரே எங்களுக்கும் மாத்திரம் இல்லை, எங்களுக்கு வரப்போற சந்ததிகளும் ஆண்டவரே அது அப்படியா ஆண்டவரே சுதந்திரமா இருக்க கிருபை செய்யுங்க. அப்படியா போட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். அப்படி அந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்ட நீங்க சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்படியா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமேன்.